Hi friends, Kishore Bakadamlo Krishna. Very good evening to all. So online la varanga ஒரு 1 minute wait பண்ணுங்க, link share பண்ணிட்டு வந்துறேன். Good evening, good evening, good evening. Okay, first question. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சுமேரியர்கள். ஆன்சர் சுமேரியர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் பழமையான 4 நாகரிகங்களில் மிக பெரியதும் மிக பழமையான நாகரிகமும் எது? ஆன்சர் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம். சரிங்களா? ஓகே, அடுத்தது. ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் சரிய தொடங்கியது? ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் சரிய தொடங்கியது? நற்பவி சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பொது ஆண்டுக்கு முன் 1900. பொது ஆண்டுக்கு முன் 1900. இந்த பொது ஆண்டுக்கு முன் அப்படிங்கிறது இந்த கிமு அப்படிங்கறதான் வந்து பார்த்தோன்னா கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன் அப்படிங்கறதான் வந்து பார்த்தோன்னா பொது ஆண்டு முன் அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காங்க. ஓகேவா? பொது ஆண்டு அப்படிங்கிறது இந்த கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுக்காக மாத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது. சிந்து சமவெளி மக்கள் எதனால் ஆன உடையை பயன்படுத்தினர்? இந்த 3ல எந்த 2 உடையை வந்து பயன்படுத்தினாங்க? இந்த 3 இதுல எந்த 2ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு இருக்கு. பருத்தி கம்பளி 1 and 2. பருத்தி and கம்பளி. சரிங்களா? இந்த 2 மட்டும். ஓகேங்களா? அடுத்தது. காவிரிவாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது? காவிரிவாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் பாகிஸ்தான். ஆன்சர் பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோவில் டேஷால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது. ஆன்சர் வெண்கலம். ஆப்ஷன் பி வெண்கலம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு பேர் என்ன? இந்த வெண்கலத்தால் ஆன அந்த பெயர்.
அதற்கான பெயர் என்ன? அந்த பெண் சிலைக்கு பெயர். ஆன்சர் நடனமாது. அந்த பெண் சிலைக்கு பேர் என்னது? நடனமாது. ஓகே, இந்த பெண் சிலை இருக்கு பாத்தீங்களா? இது இந்த நடனமாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் சிலை, இந்த சிலையை பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அதே மாதிரி ஏனெனில் இது கிரேக்கம் போன்று உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரிந்திருக்கவில்லை. இது போன்ற உருவாக்கம் இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இது சொன்னது யாரு? கொஸ்டினே கேட்கல. கொஸ்டினே. சரி, ஓகே. இது உங்களுக்கு ஃபைனல் வார்னிங். என்ன கேட்கிறேன் கொஸ்டின், கடைசியா கொஸ்டின் நான் மாத்தி விட்டுறேன் அடுத்த டைம். அதுக்கப்புறம் இருக்கு, அடுத்த டைம் கொஸ்டின் கடைசியா மாத்தி விட்டுறேன். பாதி வாசி நான் எதுக்கும் பாக்குறேன், ஆன்சர் பாதி பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஆன்சர் வந்து சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா? ஓகே. மனிதர்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். மகா கணபதி எப்ப அந்த பாட்டை பாடணும் அதேதான் வாயில வருதுப்பா, எனி டைம். ஆன்சர் செம்பு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செம்பு. ஓகேங்களா? அடுத்தது குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல். 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது. அது எதனால் ஆன அளவுகோல்? எதனால் ஆன அளவுகோல்? ஆன்சர் தந்தம். ஆன்சர் என்னது? தந்தம். ஓகே. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்து சமவெளி பகுதியில் எந்த பகுதியில் காணப்படுகிறது? ஏப்பா, இந்த கேள்விக்கு இது ஆன்சர் வராதுப்பா. மகா கணபதி சும்மா பாட்டு பாடின. என்னது, எந்த பாட்டு பாடினாலும் ஷார்ட்கட்டுக்குள்ள நினைச்சு விட்டுறீங்க. சும்மா பாட்டு பாடின, அது ஆர்டிக்கல்ல வரக்கூடியது. ஆன்சர் ஐயோ, மொஹஞ்சதாரோ. ஆப்ஷன் சி ஆன்சர் மொஹஞ்சதாரோ. சரிங்களா? அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்து சமவெளி பகுதியினுடைய மொஹஞ்சதாரோவில் காணப்படுகிறது. சரிங்களா? ஓகே. சிந்து சமவெளி பகுதியினுடைய கப்பல் கட்டும் தளம், கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு காணப்படுகிறது? லோத்தல். ஆன்சர் என்னது? லோத்தல். ஓகே. இப்ப ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் நான் கொடுப்பேனா?
அதுல எது எது கரெக்ட் தப்புன்னு சொல்ல போறீங்களா? ஹரப்பாவுடைய வணிகம் பத்தி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட். ஹரப்பாவினுடைய வணிகம். இதுல எது சரி, எது தப்புங்கிறது சொல்லுங்க. ஹரப்பாவினுடைய வணிகம் மற்றும் போக்குவரத்து. இதுல எது சரி தப்பு? ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகளை பயன்படுத்தினர். சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். மூணுமே கரெக்ட் தான். மூணுமே கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நிமிஷம் இருங்க. இது கேன்சல் பண்ணுங்க. சுமேரியாவினுடைய அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம் சின். அரசன் பேர் என்னது? நாரம் சின். சிந்து சமவெளி பகுதியில் உள்ள டேஷ் என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார். மெலுக்கா. ஆன்சர் என்னது? மெலுக்கா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்களை கொண்டது? இருபது. ஆன்சர் ஆப்ஷன் பி 20. ஓகேங்களா? எத்தனை வரிசை? எத்தனை வரிசைன்னு தெரியுமா? எத்தனை வரிசைன்னு தெரியுமா? நாலு வரிசை. ஓகே. கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராகி கிர்கி. ஆன்சர் ராகி கிர்கி. அடுத்தது, இந்த குளம் இருக்குதுல்ல, குளம். ஓகே. அந்த குளத்தினுடைய பக்கவாட்டுல எத்தனை அறைகள் இருக்கும்? மூன்று. ஆப்ஷன் சி. ஆன்சர் 3. அடுத்தது, நீர் கசியாத கட்டுமானத்திற்கு மிக பழமையான சான்று எது?
நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று. வித்தவுட் ஆப்ஷன் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் வித்தவுட் ஆப்ஷன். பெருங்குளம். ஓகேங்களா? என்னது? பெருங்குளம். ஓகே, ஹரப்பாவுடைய பெருங்குளம். இந்த பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது? இந்த பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது? செவ்வகம், ரெக்டாங்கிள். செவ்வகத்துல. சரி, ஓகே. இதுல வந்து எந்த எதை வச்சு பூசுனாங்க? எதை வச்சு பூசுனாங்க? ஏன்னா தண்ணி வந்து கசியாம இருக்கிறதுக்காக ஒரு இது பூசுனாங்க. அது என்னது? இயற்கை தார். மெழுகா? யாருப்பா அது? மணிமேகலை. எங்க மெழுக கொண்டு வந்து எங்க வச்சிருக்கீங்க? மெழுகு வந்து சிலைக்கு வரும். சிலைக்கு வர மெழுகையை வந்து குளத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. ம். ஓகே, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூ எது ஃபால்ஸ் சொல்லுங்கப்பா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எது ட்ரூ ஃபால்ஸ்? ரெண்டுமே ட்ரூ தான். போத் ஆர் ட்ரூ. இன்னொரு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஹரப்பா நாகரிகத்தை பத்தின ஒரு 3 ஸ்டேட்மெண்ட். இதுல இதுல எல்லாம் ட்ரூ வராது. கரெக்டா சொல்லணும். கரெக்டா எது தப்புங்கிறது சொல்லணும். கரெக்டா எது தப்புங்கிறது சொல்லணும். கனவு உலகம். ஹரப்பா நாகரிகத்தினுடைய சிறப்புத்தன்மை பாத்தீங்களா? சுகன்யா கிருஷ்ணராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் ராங். தேர்ட் ஒன் ராங். சரியா படிக்கல. சார் சொல்றதை வச்சுட்டு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ். ஏன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ்? எல்லாமே ட்ரூ தான். படிச்சு நீங்க தெளிவா இருக்கணும்ல. நான் என்ன வேணா சொல்லுவேன், நீங்க தெளிவா இருக்க மாட்டீங்களா? ம். சார் எல்லாம் கரெக்ட் தாங்க சார் அப்படின்ட்டு உறுதியா இருக்கணும். சரிங்களா? ஓகே. நான் தப்புன்னு சொல்லும் போதே தப்பாவே பாக்குறீங்க. ம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐயோ. ஒரே நிமிஷம் கலர் மாத்தி. ஹரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன? ஆன்சர் சட்டகம். ஆன்சர் சட்டகம். நம்ம வீடியோ பதிவு பார்த்துட்டு நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. வீடியோ பதிவு பார்க்காம வெறும் பிடிஎஃப் மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து கன்ஃபியூஷன் ஆக வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பாதி படிச்ச மாதிரி, என்ன பொறுத்த வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு நீங்க அட்டன் பண்ணாலே ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஏன்னா வார்த்தைகள் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லியிருப்பேன். உங்க மைண்ட் அப்படியே பதியும். அதனாலதான் வீடியோ பாருங்கன்னு சொல்றேன். கேட்டீங்கன்னா மைண்ட் அப்படியே பதியும். அதுவே நீங்க ஒரு பாடத்தை படிச்ச மாதிரிதான். அதை நோட்ஸ் எடுக்கும் போது ரிவிஷன் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு கணக்கு. சரிங்களா? ஆன்சர் போலன். ஆன்சர் போலன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது எங்க இருக்குது? எந்த நாட்டுல, எந்த மாநிலத்துல? இந்த போலன் ஆற்று பள்ளத்தாக்குல தான் இருக்குது. இது எந்த மாநிலம் பிளஸ் எந்த நாடு, ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்க. எந்த நாடு, எந்த மாநிலம் இந்த மெகர்கர் அப்படிங்கிறது? பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்குல இருக்கக்கூடியதான் என்னது? மெகர்கருங்கிறது. சரிங்களா? பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கு. ஓகேங்களா? ஓகே. மெகர்கர் அப்படிங்கிறது எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது? இந்த பாயிண்ட்ஸ் நீங்க குறிப்பிட்டு நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. இதை இப்ப நோட் பண்ணி வச்சுங்க. மெகர்கர் அப்படிங்கிறது எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது? ஆன்சர் புதிய கற்காலம். ஆன்சர் புதிய கற்காலம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எது? ஹரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கீழ்நகர அமைப்பு. கீழ்நகர அமைப்பு. ஓகே, சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடின்னு எதை சொல்லுவாங்க? சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி அப்படின்னு எதை சொல்லுவாங்க? வித்தவுட் ஆப்ஷன் கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி. மெகர்கர். இந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி என்ன சொல்லுவாங்க? மெகர்கர். சரி, ஓகே. இது வந்து எந்த ஆண்டு ஒட்டிய காலத்திலேயே டேஷ் ஆண்டு, ஆண்டுக்கு முன் எந்த வருஷத்தை ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் பண்ணுங்க டைரக்டா. ஏழாயிரம். பொது ஆண்டுக்கு முன் 7000. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தில் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
கோட்டை. ஆன்சர் என்னது? கோட்டை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பா நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகம் ஆகும். ஹரப்பா நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகம் ஆகும். நகர நாகரிகம். என்னது? நகர நாகரிகம். சரி, ஓகே. அதுக்கான காரணங்கள் வந்து நான் இப்ப என்ன பண்றேன், உங்களுக்கு அதுக்கான காரணங்கள் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். ஓகேங்களா? அது எது தப்பு சரிங்கிறது நீங்க சொல்ல போறீங்க. காரணங்களை நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். அதுல எது தப்பு ரைட்னு சொல்ல போறீங்க. சரி, ராங். ஆப்ஷன் 1, விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். ஆப்ஷன் 2, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை. ஆப்ஷன் 3, சிறப்பான கட்டிட வேலைப்பாடு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது சரி தப்பு? எல்லாமே சரிதான். எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? எந்த ஆண்டு தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? ஆன்சர் 1861. 1861. ஓகே, இந்த தொல்லியல் துறை வந்து பாத்தீங்கன்னா டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. ஒரு சில அறிவு மேதாவிகள் ஒரு சிலர் இருக்கீங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுங்களேன், உங்கள் அண்ணன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தம்பி பேரு சேர்த்து சொல்றது. ஏன்னா நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் சார், அதனால தம்பி பேரு சேர்த்து சொல்லிடுறேன், எனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு ஆன்சர் பண்றது. இது எங்க போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டினுக்கு உண்டான சரியான ஆன்சர் சொல்லாம அதை சார்ந்து இருக்கக்கூடிய மத்த ஆன்சர் நீங்க சொல்றது எங்க உங்களுக்கு தப்பா முடியும்னா, ஒரு கொஸ்டின் வந்து டிஎன்பிசி கொஸ்டின் பாக்குறீங்க, அந்த கொஸ்டினை சார்ந்து இருக்கக்கூடிய மத்த பாயிண்ட்ஸோட ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த மத்த ஆப்ஷனும் அதர் ஆப்ஷனும் என்ன பண்ணிருப்பாங்க, மொத ஆப்ஷனா செட் பண்ணிருப்பாங்க. அண்ணன் பெயர் என்ன அப்படிங்கிறதுல மொத ஆப்ஷன் வந்து தம்பி பேர் கொடுத்திருப்பாங்க. நீங்க டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, ஆமா இல்ல டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த பழக்கம் அங்க வந்துடும், 1 மார்க்கு போயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? கேள்வி என்ன, என்ன ஆன்சர், அதுதான் பிரில்லியன்ட். அதை சார்ந்து நீங்க 100 இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் அது வேஸ்ட், அது தப்பு. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அசால்ட்டா எடுத்துக்கவங்களுக்கு அசால்ட். ஓகேங்களா? அனுபவிக்கும் போது அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த தொல்லியல் துறையினுடைய
தலைமையகம் எங்க இருக்கு? தலைமையகம் தலைமையகம் எங்க? நியூ டெல்லி. தலைமையகம் எங்க இருக்கு? நியூ டெல்லி. அதே மாதிரி இந்த லைவ் முடிஞ்சு யாரும் உடனே ஓடி போயிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் லைவ்ல வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன் கடைசியா சொல்ல வேண்டியது இருக்கு. சரிங்களா? லைவ் முடிஞ்சு யாரும் ஓடிடாதீங்கப்பா. ஓகே. எந்த நாகரிகம் ரொம்ப பழமையானது? ஹரப்பாவா இல்ல மொஹஞ்சதாரோவா? அது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாகரிகம் மிக பழமையானது? ஹரப்பாவா மொஹஞ்சதாரோவா? ஹரப்பா. ஹரப்பா நாகரிகம் தான் பழமையானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஜான் மார்சல். சர் ஜான் மார்சல். ஓகே. தொல்லியல் ஆய்வுத்துறையினுடைய இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர் தான் சர் ஜான் மார்சல். ஓகேங்களா? ஓகே. இந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்க எவற்றை பயன்படுத்துகின்றனர் அப்படின்ட்டு ஒண்ணுன்னா சொல்லுவேன். எது தப்பு ரைட்டுன்னு சொல்ல போறீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்ன பயன்படுத்தினாங்கன்னு நான் சொல்றேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஒன், காந்தப்புல வருடி. செகண்ட் ஒன், பண்டைய இலக்கியங்கள். தேர்ட் ஒன், ரேடார் கருவி. ஃபோர்த் ஒன், வான்வழி புகைப்படங்கள். ஃபிஃப்த் ஒன், எல்லாமே இது எதுக்குள்ள வருங்கிறது மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அவ்வளவுதான். எல்லாமே ட்ரூ தான். எல்லாமே ட்ரூ தான். ஓகேங்களா? இதுல இந்த ரேடார் கருவின்னு இருக்கு பாத்தீங்களா? என்னது? இந்த ரேடார் கருவின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ரேடார் கருவி வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது? எஞ்சிய பொருட்கள். ஓகேவா? என்னது? எஞ்சிய பொருட்கள் புதையுண்டுன்னு உள்ளவா இல்லையா? எஞ்சிய பொருட்கள் புதைஞ்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடார் கருவி பயன்படுத்துறாங்க. ஓகே. இந்த நிலத்தடி காந்தப்புல வருடி அப்படிங்கிறது நிலத்தடி ஆய்வு செய்யறதுக்காக. ஓகே, என்னது? நிலத்தடி ஆய்வு செய்யறதுக்கு யூஸ் பண்றாங்க. நிலத்தடி ஆய்வு. பண்டைய இலக்கியங்கள் ஆஸ் யூசுவல் சேம் தான். இந்த வான்வெளி புகைப்படங்கள் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே தான். ஓகே, புதையுண்ட நகரங்கள் மற்றும் அந்த இடங்களினுடைய மேற்பரப்பு வந்து இது பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? இந்த வான்வெளி புகைப்படங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலமா வச்சு என்ன பண்றாங்க? தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்த புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியில் இருந்து
நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி லத்தீன் மொழி. ஆப்ஷன் பி லத்தீன் மொழி. ஓகே, லத்தீன் மொழி தான். ஓகே, அது எந்த வார்த்தைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? அதை மென்ஷன் பண்ணுங்க. வார்த்தை என்ன? சிவிஸ். எனது சிவிஸ். சூப்பர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இட்ஸ் a very important question. ஆயிரத்தி 856 இரண்டு நகரங்களுக்கு இடையில் ரயில் பாதை அமைக்கும் பொழுது சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. எந்த இரண்டு நகரங்கள்? லாகூர் அண்ட் கராச்சி. இங்க பாருங்க, வருஷம் கேள்வி கேட்பாங்க, வருஷத்தையும் கேள்வி கேட்பாங்கப்பா. சரிங்களா? எப்படி வேணா கேள்விகள் கேட்பாங்க. வருஷம் கேட்டாலும் போட தெரியணும். 1856. சரிங்களா? ஓகே, எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பா மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? ஏசாம் ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? 1920. 1920. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது? பாழடைந்த செங்கற்கோட்டை. பாழடைந்த செங்கற்கோட்டை. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயரமான கோபுரங்களுடனும் சுவர்களுடனும் மலை மீது அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னது யாரு? இந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான கோபுரங்களுடனும் சுவர்களுடனும் ஒரு மலை மீது அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னது யாரு? இதுதான் வந்து ஹரப்பா இருந்ததற்கான முதல் ஆதாரமே இதுதான், பாழடைந்த செங்கற்கோட்டை தான். அது சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சர் ஜான் மார்ஷல். யாரு? ஜான் மார்ஷல். சரி, சார்லஸ் மேசன். சாரி, சார்லஸ் மேசன். சரிங்களா? சாரி சாரி சாரி, சார்லஸ் மேசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை பற்றி முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்ட ஆங்கிலேயர்?
சார்லஸ் மேசன். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி கொஸ்டின். மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம் என்ன காரணம்? ஒண்ணுன்னா சொல்றேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் சொல்லுங்க. வளமான மண். சரி. வேற என்ன சொல்லலாம்? ஆறுகளில் பாயும் நன்னீர். ஆறுகளில் பாயும் தண்ணீர் குடிப்பதற்கு. சரி. கால்நடைகளுடைய தேவைகளுக்கு. சரி. நீர்ப்பாசனத்திற்கு. ஓகே. போக்குவரத்துக்கு. எது சரி எது தப்பு? ஓகே. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். எல்லாமே ட்ரூ தான். எல்லாமே ட்ரூ தான். ஓகேங்களா? இப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா, அதோடைய பகுதி எல்லைகள், சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எல்லைகள் வந்து நான் எதுல இருந்து எது வரைக்கும் நான் போடுவேன், அது வந்து கிழக்கா, மேற்கா, வடகிழக்கா, தெற்காங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய எல்லைகள். பலுசிஸ்தானுடைய மக்ரான் கடற்கரை வரை. இது ஃபர்ஸ்ட் ஒன். ஆன்சர் ஒண்ணுன்னு போட்டு போடுங்க. அது என்ன டைரக்ஷன் அப்படின்னு போடுங்க. திசை. இரண்டாவது ஆப்கானிஸ்தான் வரை. மூணாவது சாகர் ஹாக்ரான் நதி பள்ளத்தாக்கு வரை. நாலாவது மகாராஷ்டிரா. ஓகே, இந்த 4 ஆன்சர் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்ப நான் வந்து என்னன்னு போடுவேன், நீ அதுக்கு சம்பந்தமான மன்னன் பெயர் சொல்ல போறீங்க. அபுசிம்பல். அபுசிம்பல் பொருத்தமான மன்னன். பொருத்தமான மன்னன் பெயர் போட போறீங்க. இரண்டாவது இரண்டாம் ராமெசிஸ். சரி, நானே சொல்லிட்டேனா? ஓகே. இரண்டாவது கிசே பிரமிடு. கிசே பிரமிடு. மூணாவது கரெக்ட். மூணாவது கரெக்ட். பொருத்தமான அபுசிம்பல் அப்படிங்கிறது என்ன? அபுசிம்பல்ங்கிறது எகிப்து அரசன். யாரு? இரண்டாம் ராமெசிஸ். இரண்டாம் ராமெசிஸ்.
அவரு கட்டின ஒரு இரட்டை கோவில் உள்ள இடம் அபு சிம்பல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது கிசே பிரமிடுங்கிறது கிசே பிரமிடு அப்படிங்கிறது குப்பு மன்னன் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்ல வந்து கட்டினதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிசே பிரமிடு. பொது ஆண்டுக்கு முன் 2500 கட்டினது. சரிங்களா? அடுத்தது ஜிகரெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெசபடோமியாவினுடைய ஊர்நம்மு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசன் சின் என்ற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்ட ஒரு ஊர் தான் ஜிகரெட். ஓகேங்களா? ஓகே. முடிஞ்சு. மயிலாடுதுறையில் கண்டெடுக்கப்பட்ட கற்கோடாரியில் உள்ள குறியீடுகளை சிந்து சமவெளி மக்கள் கண்டெடுக்கப்பட்டவையில் குறியீடுகளை ஒத்திருக்கின்றன. மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஐராவதம் மகாதேவன். ஆப்ஷன் சி ஐராவதம் மகாதேவன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசமாண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேலப்பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணை போன்று உள்ளன அப்படின்னு சொன்னது யாரு? எந்த வருஷம்? எந்த வருஷம்? ஆன்சர் மே 2007. மே 2007. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பா மொழியினுடைய மூல வேர்களை தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் யார்? ஹரப்பா மொழியினுடைய மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர்? ஆன்சர் ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப நான் ஒரு கூற்று போடுவேன், ஒவ்வொரு கூற்றா போடுவேன். ஓகேவா? அந்த கூற்றுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எது சரி தப்புங்கிறது சொல்ல போறீங்க. சரிங்களா? இந்த சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்துக்கள் சம்பந்தமான கூற்றுகள். கூற்று நம்பர் 1. ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர். ஸ்டேட்மெண்ட் 2. தொடர்கள் சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளன. ஸ்டேட்மெண்ட் 3. ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல் மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை. ஸ்டேட் நம்பர் 4.
எழுத்துக்கள் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. இதுல எது சரி எது தப்புன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன் வந்து ராங்குன்னு சொல்றீங்க. என்ன ரீசன்? என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளனன்னு சொல்றாங்கல்ல, அது வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக. சரிங்களா? எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. சரி, ஓகே. நெக்ஸ்ட். ஓகே, இப்ப 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அது எது சரி தப்புங்கிறது சொல்லுங்க. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹரப்பா முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் சொல்றோம். ஓகே, அது வந்து முதல்ல கண்டுபிடிச்சதுனாலதான் ஹரப்பா நாகரிகம் சொல்றோம் அப்படிங்கிறது கரெக்டா? ரெண்டுமே ட்ரூ தான். ஓகே, அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் சிந்து சமவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை. சிந்து சமவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை எது? நடனமாடும் பெண். ஓகேங்களா? நடனமாடுன்னு சொல்லுவாங்க. நடனமாடும் பெண். ஓகே. ம். ஓகே, இப்ப சிந்து சமவெளி மக்களுக்கும் திராவிட மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை நிலவுவதை ஆய்வாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. அது யார் யார் அதை கண்டுபிடிச்சாங்க? இந்த 3 பேத்துல யார் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 பேத்துல யார் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட தமிழ் எழுத்துக்களுக்கும் இடையே ஒற்றுமை நிலவுவதை இனம் கண்ட ஆய்வாளர்கள். ஹென்றி ஆல்பர்ட் வரமாட்டாரு. ஓகேங்களா? மீதி 3 பேருமே வருவாங்க. இது
ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சு. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதை 3 பேருமே சொல்லுவாங்க. இது ஒரு ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். இது 3மே நோட் பண்ணி வச்சுங்க. அருட்தந்தை ஹென்றி ஹெராஸ், அஸ்கோ பர்போலா, ஐராவதம் மகாதேவன். 3 பேருமே நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? இவங்க 3 பேர் தான் வந்து சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட தமிழ் எழுத்துக்களுக்கும் இடையே ஒற்றுமை நிலவுவது இனங்கண்ட ஆய்வாளர்கள். சரி, ஓகே. அடுத்தது, எந்த ஆண்டிலிருந்து சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கியது? எந்த ஆண்டிலிருந்து சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கியது? இல்ல, ஆஃப்லைன்ல எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்லைன்ல பார்த்து நோட் பண்ணீங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஆன்சர் பொது ஆண்டுக்கு முன் 1900. ஆன்சர் பொது ஆண்டுக்கு முன் 1900. ஓகே, அடுத்தது நான் என்ன ஹரப்பாங்கிறது போட போறேன், அதோடைய இயர் நீங்க போட போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் முதிர்ந்த ஹரப்பா. செகண்ட் ஒன் தொடக்ககால ஹரப்பா. தொடக்ககால ஹரப்பா. இன்றைய கால ஹரப்பா. தொடக்க கால ஹரப்பாக்கு என்ன வரும் உங்களுக்கு? பொது ஆண்டுக்கு முன் 3300 to 2600. சரி, தொடக்க கால ஹரப்பாக்கு. முதிர்ந்த ஹரப்பாக்கு வந்து பொது ஆண்டுக்கு முன் 2600 to 1900. இன்றைய கால ஹரப்பாக்கு வந்து பொது ஆண்டுக்கு முன் 1700 வரை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, இதை நோட் பண்ணி வச்சுங்க. தொல்லியல் ஆய்வுகள் ஹரப்பா நாகரிகத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மக்கள் எந்த இடத்தை நோக்கி இடம்பெயர்ந்ததை காட்டுகின்றது? தொல்லியல் ஆய்வுகள் ஹரப்பா நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு மக்கள் டேஸ் நோக்கி இடம்பெயர்ந்ததை காட்டுகிறது. கிழக்கு தெற்கு. ஆப்ஷன் சி, கிழக்கு தெற்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் போடுறேன், எது கரெக்ட் தப்புங்கிறது சொல்லுங்க. சிந்து சமவெளி மக்கள் இயற்கையை வணங்கினார்கள், அரச மரத்தை வழிபட்டனர், சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளன. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
எல்லாமே ட்ரூ. எல்லாமே ட்ரூ தான். ஓகேங்களா? ஓகே. நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் எது? நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம். காளிபங்கன். ஆன்சர் காளிபங்கன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மொகஞ்சதாரோவில் கிடைத்த மதகுரு அல்லது அரசன், அந்த சிலை வந்து எதால் செய்யப்பட்டது? மாக்கல். ஆப்ஷன் சி மாக்கல். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஹரப்பா மக்கள் ஹரப்பா பகுதியிலிருந்து சுமார் டேஸ் எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 5000. ஆன்சர் என்னது? 5000. அடுத்தது, ஹரப்பர்களினுடைய ஹரப்பாக்களினுடைய எடைகளின் விகிதம் எவ்வாறு அதிகரித்தன? அது எந்த ஆங்கிள் போச்சு? ஏன்னா ஈரடிமான எண்முறை பயன்படுத்தினாங்க. ஈரடிமான எண்முறை அது எந்த மாதிரி இருந்துச்சு? ஒன்னு இஸ்டு 2:4 சாரி, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 1:2:4:8:16:32. அடுத்து, ஹரப்பா நாகரிக பகுதிகளில் டேஸ் வடிவிலான ஷர்ட் எடைகள் காணப்படுகின்றன. ஷர்ட் எடைகள் கிடைத்தது எந்த வடிவத்தில்? ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கனசதுரம். ஆப்ஷன் சி கனசதுரம். ஓகே. அடுத்தது ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதுல எது சரி தப்புங்கிறது சொல்லுங்க. ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினார்கள்.
வணிக பரிமாற்றங்களில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எது சரி தப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகோல் தேவையாக இருந்தது. ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே ட்ரூ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் டேஷ் என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். ஆப்ஷன் சி மெலுகா. ஆப்ஷன் சி மெலுகா. நெக்ஸ்ட். எந்த பகுதிகளில் ஹரப்பன் முத்திரைகள் காணப்படுகின்றன? எந்த பகுதிகளில் ஹரப்பா முத்திரைகள் காணப்படுகின்றன? ஒரு 4 இடம் இருக்கு. என்னன்னு மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஹரப்பா முத்திரைகள் காணப்படும் இடங்கள். இதான் ஆன்சர். மாத்தி மாத்தி போட்டுறாதீங்க. ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான். ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான். இங்கதான் ஹரப்பாவுடைய முத்திரைகள் காணப்படும் இடங்கள், முக்கியமான இடங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பா மக்கள் வேலைப்பாடுகள் மிக்க ஆடை அணிகலன்களை எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தனர்? மெசபடோமியா. ஆன்சர் மெசபடோமியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஓகேங்களா, ரெண்டுல எது கரெக்ட் தப்புங்கிறது சொல்லுங்க. ஓகேங்களா, 2 கூற்று கொடுக்குறேன். இதுல எது சரி தப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் ஒன் ராங். ஃபர்ஸ்ட் ஒன் ராங்கா? ஹரப்பா மக்கள் குதிரைகளை பயன்படுத்தினர். குதிரைகளை பற்றி அவங்க அறியவில்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஒரு 3 ஸ்டேட்மெண்ட். இதுல எது சரி தப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இது,
Statement 2, statement 3. So answer, all are correct. சிந்து சமவெளி மக்கள் இரும்பின் பயனை அறியவில்லை. செகண்ட் ஒன் ராங்கு. 1 3 சரி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எது சரி தப்பு? ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பாவினுடைய மாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஹரப்பாவின் மாடுகள் டேஷ் என்று அழைக்கப்படும். ஜெபு. ஆன்சர் என்னது? ஜெபு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இன்னும் 2 ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. மொகஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானமாகும். மொகஞ்சதாரோவிலிருந்து கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன் என்று அடையாளம் காட்டப்படுகிறது. ரெண்டுமே ட்ரூ தான். ரெண்டுமே ட்ரூ தான். அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட். அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட். ஆர் ஃபால்ஸ்?
ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ரெண்டுமே ட்ரூ தான். ஹரப்பா நகரங்களில் மதில் சுவர்கள், நன்கு திட்டமிட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன. ஹரப்பாக்கள் சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினர். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இப்படி நீங்க பார்த்து கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான். ரெண்டுமே ட்ரூ தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய நகரங்கள், நான் பேரு தான் போடுவேன், அது எங்க இருக்குதுங்கிறது நீங்க தான் சொல்ல போறீங்க, சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முக்கிய நகரங்கள் பேர் மட்டும் தான் போடுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் லோத்தால். எங்க இருக்குங்கிறது போடணும், சரிங்களா? வனவாளி. ராகி கல்கி. சுருக்கொடா. 1 2 3 போட்டு ஆன்சர் போடணும். சும்மா ராஜஸ்தான், குஜராத் அப்படின்னு போட்டீங்கன்னா எதுக்கு எந்த ஆன்சர் பண்றீங்கன்னு தெரியுமா? என்ன இப்படி இருக்கீங்க நீங்க? ம் எதுக்கு எந்த ஆன்சர்னு சொல்லாமலே நீங்க பாட்டு போடுவீங்களா? ஓஎம்ஆர் சீட்ல போயிட்டு ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு போய் மார்க் பண்ணி விடுவீங்களா? 10வது கொஸ்டினா 10வது கொஸ்டின் தானே மார்க் பண்றீங்க. நம்பர் போட்டா தானே எனக்கு தெரியும் யார் ரைட் பண்றீங்க யார் தப்பு பண்றீங்கன்ட்டு. அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இன்னும் நிறைய பேர் அப்படியே தான் போடுறீங்க நம்பர் போடாம. அதுல என்ன சலுப்பு உங்களுக்கு? ஓகே, சரி, அடுத்த ஒரு 4 கொடுக்குறேன், அதை போடுங்க. அடுத்து ஸ்டேட்மெண்டா கொடுக்குறேன், இது எது சரி தப்புன்னு சொல்லுங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு எதா இருக்கு, சரி எதா இருக்கா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரைட் ஆர் ராங் எது எது, எதெல்லாம் ரைட் எதெல்லாம் ராங்? ஃபோர்த் ஒன் ராங்கா? அப்ப என்ன ஆன்சர் ஃபோர்த் ஒன்? கலிபங்கன் அப்படிங்கிறது எங்க? ராஜஸ்தான். ஃபோர்த் ஒன் ராங்கு. கலிபங்கன்ங்கிறது ராஜஸ்தான், சரிங்களா? சரி, ஓகே. ஓகே, அடுத்தது இதே மாதிரி ஒண்ணு கொடுக்குறேன், ஓகேங்களா? இதுல எது சரி தப்புன்னு சொல்லுங்க. இதுல இதுல எது சரி தப்பு?
மேற்கு சுட்கா ஜெண்டோர், வடக்கு சோர்டிகை, கிழக்கு ஆலம்கீர்பூர், தெற்கு டைமாபாத். எல்லாமே கரெக்ட். எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் எவ்வளவு தூரம் பரவி இருந்தது? ஆப்ஷன் ஏபிசிடியே போட்டுருங்க இதுல. ஒரு சிலர் ஆப்ஷன் ஏ போடுறீங்க, கரெக்டா நோட் பண்ணீங்க. ஒரு சிலர் ஆப்ஷன் ஏ போட்டுட்டு இருக்கீங்க. ஆப்ஷன் சி 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். மீ மீ மியாவ் மியாவ் வருது பாத்தீங்களா, மியாவு, அந்த மியாவ். பில்லியன் கிடையாது, மியாவ், மீ வரும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு இன்னைக்கான லைவ் டெஸ்ட்.